வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் செஷன். இது A900ல் வர லெசன் நம்பர் 8. இந்த லெசனில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அஸ்யூர் சர்வீசஸ் பார்க்க போகிறோம். இந்த சர்வீசஸ் வந்து என்னெல்லாம் பண்ணும், எப்படி இந்த சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாபிக் பார்க்கணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் ஒன்றால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அந்த டாப்பிக்கை வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம டாபிக் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்கணும், அஸ்யூர் காக்னிட்டிவ் சர்வீசஸில் வர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ், அந்த ஈச் சர்வீஸில் என்னெல்லாம் பண்ணும் அதோட சாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிற சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்யூர் ஃபேஸ் யூஐ சர்வீசஸ், அஸ்யூரோட ஸ்பீச் அண்ட் ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ், டெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ், கீ ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கீ ஃப்ரேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேஸ் சர்வீஸ். ஸோ அஸ்யூர் வந்து ஒரு ஃபேஸ் சர்வீஸ் அல்காரிதம் ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ இந்த அஸ்யூரோட ஃபேஸ் சர்வீஸ் அல்காரிதம் என்ன, நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜில் இருந்து அந்த ஒரு செட் ஆஃப் இமேஜ் கூட அந்த இமேஜில் இருந்து ஹியூமன் ஃபேஸஸை மட்டும் தனியாக ரெகனைஸ் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த அஸ்யூரோட ஃபேஸ் சர்வீசஸ் ஹைலி ஸ்கில்டு. ஸோ இது நான் பண்ணும்போது என்ன, வெறும் ஃபேஸை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன், ஃபேஸை ஸ்ட்ரக்சர் மட்டும் இந்த இமேஜில் ஒரு ஃபேஸ் இருக்குதுன்னு மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன்னா இல்லை, இதில் வந்து அடிஷ்னலாக வந்து அந்த இமேஜில் என்னெல்லாம் ஃபேஸ் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஃபேஸில் இருக்க ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ் லைக் கண், என்ன கலர் ஆஃப் கண், என்ன பொசிஷனில் இருக்குது, நோஸ் எப்படி இருக்குது, டில்டராக இருக்கா, பாயிண்டராக இருக்கா, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ் 27 ஆட்ரிபியூட்ஸ் ஒரு ஹியூமன் ஃபேஸ் இமேஜிலேருந்து அஸ்யூரோட ஃபேஸ் சர்வீஸ்னால் கண்டுபிடிக்க முடியும். தென் ஃபேஸோட லேண்ட்மார்க்ஸ் நம்ம அடுத்த ஸ்லைடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் சிமிலர் ஃபேஸஸ், இப்போ ஒரு ஃபேஸ் நான் கொடுக்குறேன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம் நிறைய ஸ்கில்ஸில் வந்து இந்த இமேஜில் இருக்கிறது வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அருள்மொழிவர்மனோட அந்த ஃபேஸ் கட்டி யாருக்கு இருக்குது, நம்மளோட ஃபோட்டோஸ் கொடுப்போம் பொன்னியின் செல்வன் எந்த கேரக்டரோட உங்கள் ஃபேஸ் மேட்ச் ஆகுதுன்னு இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொன்னியின் செல்வன் இருக்க அந்த ஈச் கேரக்டருக்கு ஃபேஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸ் லேண்ட்மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஆட்ரிபியூட்ஸு உங்களோட ஃபேஸுக்கு எவ்வளோ தூரம் சிமிலாரிட்டி இருக்கோ அதில் ஹை சிமிலாரிட்டிக்கு தான் வந்து ஃபேஸ் சர்வீஸை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஃபேஸ் சர்வீஸ் இப்போ ஒரு இமேஜ் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த இமேஜ்லேருந்து ஒரு ஃபேஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அஸ்யூர் ஃபேஸ் சர்வீஸ் என்ன பண்ணால் அந்த ஃபேஸுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த ஐடிங்கிறது இது யூனிக் ஐடென்டிஃபைங். எத்தனை கோடி இமேஜஸ் நம்ம கொடுத்தாலும், எத்தனை கோடி ஃபேஸஸ் ஐடென்டிஃபை பண்ணாலும் ஈச் ஃபேஸுக்கும் ஒரு யூனிக்காக ஒரு ஐடென்டிஃபைங்காக கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 27 லேண்ட்மார்க் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை. இப்போ தான் ஃபேஸ்னால் இந்த ஃபேஸில் வந்து நோஸ் ரூட் லெஃப்ட், நோஸ் ரூட் ரைட்டு, ஐப்ரோ லெஃப்ட் லைன், இந்த மாதிரி 27 டச் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த 27 டச் பாயிண்ட்டு ஒரு யூனிக் ஐடென்டிஃபை எகென்ஸ்டாக ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அதை நான் நேரமாக சொல்லிப்பேன், இப்போ பொன்னியின் செல்வன் கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணால் இந்த 27 டச் பாயிண்ட்ஸும் அந்த கேரக்டரில் எந்த கேரக்டரோட இந்த டச் பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு சிமிலராக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆழ்வார்க்கடை நம்பியோட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஆழ்வார்க்கடை நம்பியோட கண்ணு மூக்கு எனக்கு சிமிலராக வருது, வேறு எதுவுமே எனக்கு சிமிலாரிட்டி இல்லை, வேறு எந்த கேரக்டர்ஸ் கூட எனக்கு ஃபேஸுக்கு சிமிலாரிட்டி இல்லைன்னா அந்த என்னோட அஸ்யூர் ஃபேஸ் சர்வீஸ் என்ன சொல்லும், ஆழ்வார்க்கடை நம்பி நீங்களும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, பிகாஸ் அது எனக்கு வந்து க்ளோஸ்ட் டச் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து சிமிலாரிட்டி காட்டுது இல்லையா. ஸோ இதான் வந்து ஃபேஸ் சர்வீஸ். இந்த ஃபேஸ் சர்வீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த ஃபேஸ் சர்வீஸில் நம்ம நேரமாக பார்த்தோம் லேண்ட்மார்க்ஸ். இது இல்லாமல் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் ஃபெச் பண்ணி எடுக்கும்னா லைக் வந்து ஆங்கர், ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கும். இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் என்னெல்லாம் ஃபெச் பண்ண முடியும்னா அக்சசரிஸ் லைக் இயரிங்ஸ்னால் கண்ணாடி போட்டிருக்காங்களா இல்லையா, நோஸ் பின் போட்டிருக்காங்களா இல்லையா, இயரிங்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையா, என்ன ஏஜ் இவங்க இருப்பாங்க, அதே மாதிரி இந்த ஃபேஸ் வந்து பிளர்ராக இருக்கா இல்லையா, எமோஷன் கோவமாக இருக்காங்களா, சிரிக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, எக்ஸ்போஷர் என்ன கலரில் இருக்காங்க, ஃபேஸில் ஹேர்ஸ் இருக்கா, மொஸ்டேக் இருக்கா இல்லையா, பியர்ட் இருக்கா இல்லையா, என்ன ஜென்டர் மெயிலாக ஃபீமேலாக, கிளாஸஸ் போட்டிருக்காங்களா, என்ன ஹேர் எவ்வளோ லென்த்தாக இருக்குது, என்ன கலரில் இருக்குது, ஹெட்டோட பொசிஷனை நேராக வச்சுருக்காங்களா சைடில் வச்சுருக்காங்களா, மாஸ்க் போட்டிருக்காங்களா, அதே மாதிரி நோஸில் ஏதாவது வந்து விஷுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க டீட்டெயில்டாக என்னால் ஒரு ஃபேஸ்லேருந்து இந்த அஸ்யூர் ஃபேஸ் சர்வீஸுங்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணி இந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் வச்சு என்னால் வந்து என்ன ஒரு இமேஜ் கிடச்சனால இந்த இமேஜ் ஆங்கிரி இமேஜஸ் எல்லாம் தனியாக இருக்குங்க, ஸ்மைலிங் இமேஜஸ் எல்லாம் நியூட்ரல் இமேஜஸ்ங்கிற தெளிவாக என்னால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இதான் அஸ்யூர் ஃபேஸ் சர்வீஸோட பேசிக் ஒரு ஓவர்வியூ. நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தாச்சுன்னா ஸ்பீச் அண்ட் ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ். ஸோ அஸ்யூரோட ஸ்பீச் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அரௌண்ட் 90 லாங்குவேஜஸ் ப்ளஸ் டயலெக்ட்ஸை வந்து என்னால் வந்து அஸ்யூர் ஸ்பீச் அண்ட் ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ் மூலமாக என்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும்.
சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷில் இருக்கிறதுனால தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம், தமிழில் இருக்கிறத மலையாளத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும், மலையாளத்தில் இருக்க தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம், தெலுங்கில் இருக்கிறத கன்னடா ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்னால ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அசூர் வந்து நியூரல் மெஷின் ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது அல்காரிதம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி லெஜஸியாக இருந்தது எஸ்எம்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது ஒன்று ஆல்ரெடி இருந்தது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் ட்ரான்ஸ்லேஷனை தான் வந்து இந்த அசூர் ஸ்பீச் அண்ட் ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ் வந்து நியூரல் மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணி இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன பெனிஃபிட்னா இந்த அசூர் ஸ்பீச் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா நான் கொடுக்க டாக்குமெண்ட் சிந்தசிஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்பீச்லேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும், டெக்ஸ்ட்டு ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணும், ஸ்பீச்சை வந்து வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் மாற்றும். அதே மாதிரி ரியல் டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீச்சை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, மல்டி டிவைஸ்லேருந்து கான்வர்சேஷன்ஸ் வந்து அப்படி டைப் பண்ண, இப்போ நம்ம ஜூமாக இருக்கட்டும் டீம்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்ம பேசுகிறது வந்து கீழே வந்து டைப் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதனால் இந்த ஸ்பீச் அண்ட் ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ்னால யூஸ் பண்ண முடியும். இது வந்து இந்த பாட் ஃப்ரேம் ஒர்க்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரான்ஸ்லேட் சர்வீஸுங்கிறத என்னால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது என்னென்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சர்வீஸ் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டெக்ஸ்ட்லேருந்து டெக்ஸ்ட்டை மைனிங் பண்ணுற ப்ராசஸ் டெக்ஸ்ட் மைனிங் ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ் என்னெல்லாம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இப்போ நான் ஒரு பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன்னா அந்த பேராகிராஃபில் என்ன சென்டிமெண்ட், அந்த பேராகிராஃப் அது பாசிட்டிவாக இருக்கா, நியூட்ரலாக பேசுகிறாங்களா, நெகட்டிவாக இருக்கா. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அதை வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும் இந்த சர்வீஸ்னால். தென் ஒப்பீனியன் மைனிங், இது வந்து என்ன ஆஸ்பெக்டில் சொல்லணும், ஓகே இது வந்து குட்டாக சொல்கிறாங்களா இல்லை பேடாக சொல்கிறாங்களா, இல்லைனா ஓகே இது இந்த படத்துக்கு போகணும்னு சொல்கிறியா போகாதுன்னு சொல்கிற, அந்த மாதிரி ஒப்பீனியன் என்ன இருக்குன்னு ஒப்பீனியன் மைனிங் பண்ணலாம். கீ ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த பேராகிராஃபில் வந்து மெயினாக இருக்க கான்செப்டுவல் கீஸை மட்டும் என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். தென் லாங்குவேஜ் டிடெக்ஷன், இது எந்த லாங்குவேஜ் எழுதியிருக்காங்கிறதுனால எடுத்துட முடியும். நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன், இதில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்க ஏதாவது பீப்புள், பிளேஸ், ஆர்கனைசேஷன், ஏதாவது குவான்டிட்டி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னா என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்தோன்னா பேராகிராஃப்லேருந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் என்னால் இந்த சர்வீஸ் மூலமாக என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். சர்வீஸ் மூலம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அதனால் டிஃப்ரெண்ட் டேட்டாவுக்கு ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். தென் கீ ஃப்ரேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாச்சா கீ ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து அந்த கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட்டில் இருக்கிறத என்னால் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த கீ ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனால் யூஸ் பண்ணிக்க முடியும். சின்ன வால்யூத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டிமெண்ட் அனாலிசிஸ் சின்ன டாக்குமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஐ ஆம் இன் லவ் வித் த ஆப், இட்ஸ் அமேசிங், த மொபைல் வெர்ஷன் ஒர்க்ஸ், இந்த மாதிரி இது வந்து கீ ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தா கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்பு, லவ், மொபைல் வெர்ஷன், வெப் வெர்ஷன், பேஜ், கான்டென்ட், சிம்பிள் கண்ட்ரோல், இந்த மாதிரி கீஸ் எல்லாத்தையும் என்னால் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அந்த கீஸை பேஸ் பண்ணி இந்த பேராகிராஃப் வந்து எதை பற்றி பேசுங்கிறது என்னால் கேட்டகரைஸ் பண்ணிட முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த கீ ஃப்ரேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் சர்வீஸ் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டாக்குமெண்ட்டில் இருக்க கீஸ் எல்லாத்தையும் என்னால் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு சர்ச் பண்ணுறேன், லவ்வை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னா இந்த பேராகிராஃபில் லவ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி கீவேர்ட் பேஸ்டு சர்ச்சஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்ச் இன்ஜின் பேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாட்பாட்ஸுக்கு இந்த சர்வீஸ் யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன்ங்கிறது என்னென்னா செமனாட்டிக் டைப்ஸு வச்சு அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரைசஸை நம்ம இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன், ஈவெண்ட், பர்சன். இங்கே பாருங்கள், இன்ஃபேக்ட் த சைனீஸ் மார்க்கெட் ஹேஸ் அ 3 மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் நேம்ஸ் ஆஃப் ரீட்டைல் அண்ட் டெக் ஸ்பேசஸ், அலிபாபா, பெய்டு அண்ட் டென்சன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸுங்கிறது லொக்கேஷன், 3ங்கிறது இட்ஸ் எ நம்பர், அலிபாபா, பெய்டு, டென்சனுங்கிறது இட் கேன் பி பர்சன் ஆர் இட் கேன் பி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி என்னால் இதில் வந்து ஒரு நேம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி கீவேர்டு எக்ஸ்ட்ராக்ஷனில் கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே வந்து கேட்டகரிஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டா வேணாலும் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ கேட்டகரிஸை பேஸ் பண்ணி எல்லாம் கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டா எடுக்கணும்னா அங்கே நேம் என்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். கீவேர்டை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும்னா அந்த இடத்துல கீவேர்ட் ஃப்ரேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ சென்டிமெண்ட் அனாலிசிஸ் என்ன பண்ணணும்னா ஒரு பேராகிராஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபில் லேபிள்ஸ் அப்ளை பண்ணிடும். லேபிள்ஸ் அப்ளை பண்ணி அதுலேருந்து சென்டிமெண்ட் ஒப்பீனியன் மைனிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைனிங்ஸ் பண்ணி அதுலேருந்து கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து அதுக்கு ஸ்கோர் அப்ளை பண்ணும். இந்த ஸ்கோருங்கிறது ஃப்ரம் 0 to 1. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ஃபுட் வாஸ் அமேசிங் பட் த சர்வீஸ் வேரிட் a lot depending on who the server was. இங்கே நான் ஏதோ பற்றி ரிவ்யூ கொடுக்கும். ஸோ இது வந்து ரிவ்யூங்கிற கேட்டகரியில் இருந்துச்சு. இங்கே நான் கொடுத்துருக்க கீவேர்டு என்ன ஃபுட்டு. ஸோ இப்போ ஃபுட்டு தான் லேபிள் பண்ணியிருக்கேன். அமேசிங் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் பாசிட்டிவ் சைடு இல்லையா. அதே மாதிரி பட் த சர்வீஸ் வேரிட், சர்வீஸ் வேரிட்னா நியூட்ரல் கமெண்ட்.
லாட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் ஹூ த சர்வர் வாஸ். இங்கே வந்து டிபெண்டிங் வந்து கான்டிஜென்ட் அவுட்கம், தென் சர்வீஸுங்கிறது எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி இந்த பேராகிராஃப் இட்ஸ் அ நியூட்ரல் சென்டிமெண்ட். ஸோ கஸ்டமர் வந்து நாட் டிசப்பாயின்ட், நாட் அதே மாதிரி நாட் ஹாப்பி. ஸோ என்னன்னா இந்த கஸ்டமருக்கு நான் தனியாக கஸ்டமர் ஃபீட்பேக் அனாலிசிஸ் வழியாக இவங்க என்ன ஆச்சு, எதனால உங்களுக்கு இந்த இது வந்திருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால இது பண்ணும். ஸோ கஸ்டமர் ஒரு ரிவ்யூ கொடுக்கணும், அந்த ரிவ்யூலேருந்து அவர் எந்த சென்டிமெண்ட்டில் அவர் அந்த இது பண்ணுறாருங்கிறது இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மூலமாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த மெயின் சர்வீசஸ். நம்ம நாளைக்கு அடுத்த பார்க்க போகிறது ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், ஃபார்ம் ரெகனைசர், அதோட கஸ்டம் மாடல்ஸ், ப்ரீ பில்ட் மாடல்ஸ், அதுக்கப்புறம் லூயிஸ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, அதான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டாபிக் வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன்.